ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம யூடியூப் ஃபேமிலி வந்து 30K வந்துட்டீங்க. அதனால் நம்ம ஒரு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். சரி, இன்றைக்கி ஈஸ்டர் வேறு, சரி இன்றைக்கி கட் பண்ணலாம் அப்படின்னு. உங்களோட அன்பை எப்போவுமே எங்களுக்கு தாங்க, இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ 30K வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. 32K வந்துட்டு. சரி, இன்றைக்கி ஈஸ்டரா, இன்றைக்கி பார்த்து கேக் கட் பண்ணலான் இருக்கோம். வாங்க கட் பண்ணலாம். எப்போவுமே உங்களோட அன்பு ஆதரவை தாங்க. இதே போல் உண்மையிலே 30K வரும்னு நினச்சி கூட பார்க்கல. அதான் அந்தால சரி கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு. நீ அடுத்து 40K எப்படி வரணும். வந்ததுக்கப்புறம் வீடியோஸ் போடுற பாருங்கள். எங்கள் வீடியோஸ் எல்லாத்துக்குமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்புறம் வீடியோ போடுறதுக்கும் கரெக்டாக டைம் கிடைக்கிற டைமில் என்னால் முடிஞ்ச வீடியோ போடுறோம். அப்புறம் இன்றைக்கி வேறு ஈஸ்டர் வேறு, அதெல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா நெய்ச்சோறு, சிக்கன், உள்ளிக்கூட்டு, பாயசம் எல்லாத்தையும் வச்சு சாப்பாடு வச்சுருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு எடுத்துகிட்டு காலைல 10 மணிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் 1 மணி போல் தான் வந்தோம். 1:30 ஆகிட்டு. அதுக்கு முன்னாடி காலையில் எழும்பி சிக்கன் கடைக்கு போய் சிக்கன்லாம் வாங்கிட்டு இனி தான் சமைக்கணும். அதில் வந்த உடனே ஃபஸ்ட்டு கேக் தான் கட் பண்ணியிருக்கு. உண்மையில் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் யூடியூப்பில் கேஷ் வரல. வந்ததுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச ஏதாச்சும் பேருக்கு சாப்பாடு போடணும், அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக அது வந்ததுக்கப்புறம் போடுவேன். அந்த வீடியோவுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சு அதுக்காக வீடியோஸ் போடுங்க, எஃபெக்ட் போடுங்க. கண்டிப்பாக நீங்களும் முன்னேற்றலாம். 1000 சப்ஸ்கிரைப் இருந்தால் போதும். ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் தான் 3000 வீடியோஸுக்கும். அப்புறம் ஷார்ட்ஸுக்கு வந்து 3 மில்லியனும் வரணும். மற்றபடி எதுவும் இதில் இல்லை. ஆனால் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் தான் நிறைய வந்துகிட்டே இருக்குது. வியூஸ் வந்து இன்னும் கூட கொஞ்சம் வரணும். வந்ததுக்கப்புறம் தான் கேஷுக்கான இதெல்லாம் அப்ளை பண்ணணும். அப்புறம் நீங்கள் எல்லோரும் சர்ச்சுக்கு போனீங்களா? உங்கள் வீட்டில் ஈஸ்டர்லாம் எப்படி போச்சு? என்ன சாப்பாடு இன்றைக்கி உங்கள் சர்ச்சில், வீட்டில் என்ன சாப்பாடு? அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இன்றைக்கி எங்கள் சர்ச்சில் என்னெல்லாம் சாப்பாடுன்னா, நாங்கள் சாப்பாடு தந்து விட்டாங்க. அந்த சாப்பாடை நான் அதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு இப்போ சப்போர்ட் பண்ணது போல் இதுக்கு மேலேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாருக்குமே ஹாப்பி ஈஸ்டர். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.